திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி சரவணபவ பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கம். இப்போ இன்னைக்கு நம்ம ஏன் இன்னைக்கு ஒரு புதுசா ஒரு டாபிக் வச்சிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பல கோணத்துல நம்ம வாஸ்த எப்படி பார்க்கறது அப்படிங்கக்கூடிய ஒரு டைட்டில தான் நம்ம இன்னைக்கு நார்மலா வச்சிருக்கிறோம். அது ஏன் பல கோணத்துல நம்ம வாஸ்து இப்படித்தான் பார்க்கணும் அப்படின்னு நம்ம வச்சிருக்கிறோம் அப்படின்னு பார்க்கறோம்னா, இன்னைக்கு கிட்டத்தட்ட நிறைய இடத்துல இந்த வாஸ்து அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்துல பாத்தீங்கன்னா நிறைய கருத்து வேறுபாடு, சங்கடங்கள், தவறான புரிதல்கள், இது எல்லாமே இன்னைக்கு நடைமுறை வாழ்க்கையில நிறைய ஃபால்ட் இருக்கு. இத நம்ம ஏன் இத பண்றோம் அப்படின்னா, ஒரு விழிப்புணர்வு சார்ந்த விஷயங்களுக்காக அப்படிங்கிறது தான் நம்ம இந்த இடத்த நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். விழிப்புணர்வு அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம திருப்பி திருப்பி நம்ம பார்த்துக்கணும். அனைவருக்கும் வணக்கம். அப்ப சார் வணக்கம் சார். வணக்கம் ஐயா. அனைவருக்குமே வணக்கம். சார் வணக்கம். சார் வணக்கம். அனைவருக்குமே வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ரவி ஐயா. ஓகேங்க. நம்ம ஒரு சின்ன இருங்க, ஏன்னா அது பேசுனதே திருப்பி வருது. அப்ப நம்ம ஏன் இன்னைக்கு இந்த ஒரு ஒரு தருணத்துல நம்ம இதை பேசுறோம் அப்படின்னோம்னா, நிறைய கஷ்டப்பட்டு வீடு கட்டுறாங்க. நிறைய பணம், பொருளாதாரம், நகைகள் எல்லாம் அடமானம் வச்சு அவங்களுடைய சக்திக்கு மீறி வீடு கட்டுறாங்க. ஆனா அந்த வீடு கட்டுறதுல அவங்க சில விஷயங்களை கவனிக்க தவறிடுறாங்க. அல்லது வாஸ்து என்ற பெயர்ல ஒரு தவறான புரிதல்களை படிச்சுட்டு, நடைமுறையில அனுபவங்கள் இல்லாமல் ஒருத்தர் சொல்லிக் கொடுத்த விஷயங்களை அப்படியே ஃபாலோ பண்றது, இது நடைமுறையில நிறைய இடத்துல நடக்குது. நிறைய பேர் ரொம்ப அவங்களுடைய அழுது நிறைய புலம்புவாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு பார்த்தா எனக்கு தெரியும். அதனுடைய கஷ்டங்கள் என்ன அப்படின்ட்டு. அப்ப நம்ம வாஸ்த வித்தியாசமான கோணத்துல இப்படித்தான் பார்க்கணும்னு சில விதிமுறைகள் இருக்குது அப்படின்னா, கண்டிப்பா விதிமுறைகள் இருக்கு. அதை நீங்க ஃபாலோ பண்ணணும். அதை நான் மட்டும் ஃபாலோ பண்ணா பத்தாது. நம்முடைய மாணவர்களும் ஃபாலோ பண்ணணும். நம்மளை சார்ந்து இருக்கக்கூடிய இந்த வாஸ்து கலையில ஒரு ஆர்வமா இருக்கிறவங்க, இந்த வாஸ்து கலையை உண்மையா நேசிக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு கொடுப்பனையா நம்ம கொடுக்கணும். இந்த கலைக்கு ஏதோ ஒரு விதத்துல நம்ம சப்போர்ட் பண்ணணும். அதை ஒளிவு மறைவு இல்லாம கொடுக்கணும். அதுதான் நம்முடைய பாயிண்ட். அப்ப இன்னைக்கு நம்ம ஒரு வாஸ்து பார்க்கறோம் அப்படின்னோம்னா, எல்லாரும் பார்க்கறது மாதிரி நம்ம டிஃப்ரெண்டா நம்ம பார்க்கக்கூடாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? பொதுவா யார் வாஸ்து பார்க்க போனாலும் போன உடனே அவங்க பாத்ரூம் எங்க இருக்குது, செப்டிக் டேங்க் எங்க இருக்குது, லெட்டின் டேங்க் எங்க இருக்குது, சமையல் ரூம் இருக்குதா, அது இருக்குதா, இது இருக்குதா, இந்த மூலையில் இது இருந்தா தப்பு, வடகிழக்குல படிக்கட்டு இருக்குது, படிக்கட்டு கடியில பாத்ரூம் இருக்குது, இதனாலதான் இது, இதனாலதான் இது, இதனாலதான் இப்படி எல்லாங்கிறது சாதாரண குழந்தை எல்கேஜிக்கு உண்டான குழந்தைகளுக்கு உண்டானவங்க கூட இந்த காரியத்தை பண்ணுவாங்க. அதற்கு பெயர் வாஸ்து அல்ல. ஒரு வாஸ்தை நீங்க ஒரு வித்தியாசமான முறையில ஒரு அணுகுமுறையை பண்ணணும் அப்படின்னா, முதல்ல நம்முடைய தலையெழுத்து என்ன? அதாவது தலையெழுத்து என்னன்னா, புதுசா வீடு கட்டுறாங்கன்னா, அவங்க வீடு கட்டக்கூடிய நபருடைய அந்த இடத்துடைய பத்திரத்துடைய ஜாதகத்துல அவர்களுக்கு வீடு கட்டக்கூடிய ஸ்தானத்துடைய கொடுப்பனை என்ன அப்படிங்கிறத முதல்ல எல்லாருமே நீங்க தெரிஞ்சுக்கணும். கொடுப்பனை என்னவோ அதுதான் வாஸ்துவாக செயல்படும். அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்களுடைய ஜாதகத்துல அந்த வீடு அப்படிங்க சொல்லக்கூடிய அந்த 4ஆம் இடம் அப்படிங்கிற பாத்தீங்களா, அந்த 4ஆம் இடத்துல ஏதாவது ஒரு உங்களுடைய ஜாதகத்துல குற்றம் குறைகள் ஏதாவது ஒண்ணு இருந்தாவே நீங்க வாஸ்து குற்றங்களை அடைவதற்குண்டான அறிகுறிகள் உங்களுடைய ஜாதகத்திலே உள்ளது அப்படின்னு அர்த்தம். அப்ப ஜாதகத்திலேயே உள்ளதுன்னா நீங்க எல்லாம் என்ன பண்ணணும்? ஒரு முறைக்கு பல முறை ஜோதிடத்தை பார்த்து உங்களுடைய கர்மா சம்பந்தப்பட்ட தோஷங்களை நிவர்த்தி பண்ணிக்கிட்டு, அடுத்தது நீங்க எந்த காலகட்டத்துல சரியா வீடு கட்டணுங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு அது வரைக்கும் பொறுமையா காத்திருக்கணும்.
அதற்கு பிறகுதான் ஒரு நல்ல ஆலோசனையை நீங்க மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வர்றோம். சார் இதுல என்னங்க வாஸ்து ஜாதகத்துல போய் என்னங்க வாஸ்து குற்றம்? என்னங்க குற்றம் வந்து என்ன குற்றம்னா இத எப்படி நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, பெரிய விஷயங்கள் இல்ல. பொதுவாவே உங்களுடைய ஜாதகத்துல இந்த 4ஆம் இடம் அப்படிங்கக்கூடிய அந்த வீடு அப்படிங்கக்கூடிய ஸ்தானத்துல நீங்க எந்த லக்னமாக வேணுமானாலும் இருக்கலாம். ஆனா, இந்த வீட்டுக்குள்ள சொல்றாங்கல்ல, இந்த வீட்டுக்குள்ள பாம்பு மட்டும் நுழைஞ்சிடக்கூடாதுப்பா அப்படிங்கிறாங்க பார்த்தீங்களா? அப்ப பாம்பு நுழையக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னம்னா, அந்த வீடுங்கக்கூடிய இந்த 4ஆம் பாவத்துக்குள்ள இந்த ராகு, கேது, இந்த மாந்தி பகவான் இவங்க எல்லாமே ஒரு விதத்துல இருந்தாவே அவங்கெல்லாம் வாஸ்து சார்ந்த குற்றங்களை அனுபவிக்கிறதுக்கு அவங்களுக்கு கொடுப்பினை இயற்கையாவே இருக்குது அப்படின்னு அர்த்தம். அல்லது 2வது பாயிண்ட் சொல்றேன் கேட்டுக்கங்க. உங்களுடைய லக்னம் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, அந்த லக்னத்திற்கு 4ஆம் என்று சொல்லக்கூடிய அந்த அதிபதி. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். மேஷ லக்னம்னு வச்சுக்கங்க. மேஷ லக்னத்துக்கு 4ஆம் இடத்து அதிபதி யாரு அப்படின்னா, அது கடகமா வரும். அப்ப அந்த கடகம் அப்படின்னா ஒரு உதாரணம் சொல்றேன். இது மாரி நீங்க 12 லக்னத்துல எப்படி வேணாலும் நீங்க பார்த்துக்கணும். அப்ப இந்த 4ஆம் இடத்து அதிபதிங்கிற ஒரு கிரகம் ராகுவோட நட்சத்திரத்திலேயோ, அல்லது கேதுவோட நட்சத்திரத்திலேயோ அப்ப ராகுவோட நட்சத்திரம்னு என்ன? திருவாதிரை, சுவாதி சதயத்துல அல்லது அஸ்வினி, மகம் மூலத்துல உங்களுடைய ஜாதகத்துல நீங்க எந்த லக்னமா வேணுமானாலும் இருங்க. அந்த லக்னத்திற்கு 4ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் திருவாதிரை, சுவாதி சதயத்தில் இருந்துட்டாலும் சரி, அஸ்வினி, மகம் மூலத்தில் இருந்துட்டாலும் சரி, அவர்களுக்கு வாஸ்து சார்ந்த குற்றங்களை அனுபவிக்கிறதுக்காக இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப இப்படியெல்லாம் இருக்குன்னா, அதற்கு உண்டான கர்மா கோயில்களை வழிபட்டு, அதுக்கப்புறம் தான் நீங்க வீட்டு வேலையே ஸ்டார்ட் பண்ணணும். முதல்ல வாஸ்து பார்க்கறதுக்கு முன்னாடி வித்தியாசமான முறையில வாஸ்து பார்க்கறதுங்கிறது என்னன்னா, இதுதான். அதுக்கப்புறம் வாஸ்து பார்க்கறது வேற. அப்ப நம்ம முதல்ல தலையெழுத்த வந்து தலையெழுத்துக்கு தகுந்தாற்போல் நம்மளுடைய ஜாதகத்த ஆராய்ஞ்சு, அதுக்கப்புறம் தான் நம்ம வாஸ்து பார்க்கறதுக்கே போகணும். அப்ப நீங்க உங்களுடைய ஜாதகத்துல 4ஆம் இடத்து அதிபதி ராகு, கேது நட்சத்திரத்துல இருக்குதான்னு பார்த்துக்கிறீங்க. 4ஆம் இடத்துல ராகு, கேது, மாந்தி இருக்குதான்னு பார்த்துக்கிறீங்க. இப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டு, அத நிவர்த்தி பண்ணிக்கங்க. இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, மாந்தி ஒரு நட்சத்திரத்துல இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க. மாந்தி ஏதாச்சும் ஒரு நட்சத்திரத்துல இருக்கும். உங்களுடைய ஜாதகத்துல 4ஆம் இடத்து அதிபதிங்கிற கிரகம், ஒரு பேச்சுக்கு நான் சொல்றேன், புரிதலுக்கு சொல்றேன் பாருங்க. மேஷ லக்னம். 4ஆம் இடத்து அதிபதி யாரு? சந்திரன். சந்திரனோட நட்சத்திரம் என்ன? ரோகிணி, அஸ்தம், திருவோணம். இந்த மாந்திக்கு இது ரோகிணி, அஸ்தம், திருவோணத்துல இருந்துட்டாலும், அதுக்கோசரம் நீங்க பொதுவா மாந்தி, ரோகிணி, அஸ்த திருவோணத்துல இருக்குதுன்னு சொல்லிடக்கூடாது. நான் புரிதலுக்காக தான் 3 கான்செப்ட் தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிறேன். 4ஆம் இடத்துல ராகு, கேது, மாந்தி இருந்தா ஜாதகத்தில் குற்றம் வீடு கட்டக்கூடிய ஸ்தானத்துல. 2வது 4ஆம் வீட்டு அதிபதி எந்த கிரகமா வேணாலும் இருக்கட்டும். அந்த கிரகங்கள் திருவாதிரை, சுவாதி சதயம், அசுவினி, மகம், மூலம் இப்படி இருந்தா வாஸ்து குற்றம். இது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் உங்களுடைய ஜாதகத்தில் 4ஆம் இடத்து அதிபதி என்ன கிரகம்? ஒரு உதாரணத்துக்கு புதனா இருக்குது. ஆயில்யம் கேட்டை ரேவதிங்கிறது புதனுடைய நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் மாந்திக்கு நட்சத்திரமா வந்துடக்கூடாது. இப்படி எல்லாம் வந்துட்டா வாஸ்துல நீங்க தங்கமா நல்லா மேப் போட்டாலும் சரி, எப்படி போட்டாலுமே நீங்க அதுல கொஞ்சம் பாதிப்பை அடைவீங்க அப்படிங்கிறது நீங்க உணர்ந்துக்கணும் ஃபர்ஸ்ட். அப்ப நீங்க எல்லாம் என்ன பண்ணணும்? இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய ஜாதகர் உங்களுடைய மேப்பு, வீடு இதெல்லாம் அமைக்கும் பொழுது கவனமாக நீங்க கடைபிடிக்கணும். இதுதான் நான் பேசுறேன். கவனமாக நீங்க தான் கடைபிடிக்கணும். ஜாதகர் வீடு கட்டுறவங்க தான் இதெல்லாம் பார்த்துக்கணும். வாஸ்துல வர்றவங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு விழிப்புணர்வா சொல்லிட்டு தான் இருக்க மாட்டாங்க. எல்லாருமே நம்ம சொல்ற மாதிரி சொல்லுவாங்களா அப்படின்னா, ஒரு வாஸ்து பார்க்க போனா 3 1/2 மணி நேரம், 4 மணி நேரம் ஆகும். அப்படி சொல்லுவாங்களான்னா, அது எப்படிங்கிறது எனக்கு தெரியாது. நம்ம அடுத்தவங்கள பத்தி பேசவில்லை. நம்ம இப்படித்தான் பார்க்குறோம் அப்படிங்கிறத நான் சொல்றேன் உங்ககிட்ட. அப்ப இப்படியெல்லாம் இருந்ததுன்னா, அதுக்கு தகுந்த மாரி நீங்க ஜாதகத்த முதல்ல ஆராய்ஞ்சுக்கங்க. பண்ணி முடிச்சுட்டு, எப்படி உங்களுக்கு நீங்க ஜாதகத்த எப்படி பார்க்குறீங்களோ, அதே மாரி மண்ணுக்குன்னு ஒரு ஜாதகம் இருக்குமல்ல. அந்த மண்ணுடைய ஜாதகத்தையும் சற்று கொஞ்சம் உற்று நோக்கி பார்த்துக்கணும். மண்ணுக்கு என்ன ஜாதகத்த பார்ப்பீங்க? அதுதாங்க பிரசன்னம். இந்த மண்ணு உண்மையிலே ஒரு நல்ல மண்ணு தானா? இந்த மண்ணின் மூலம் நம்மளுக்கு ஒரு வளர்ச்சி கிடைக்குமா?
மண்ணுல ஏதாச்சும் குற்றம் குறைகள் தோஷங்கள் ஏதாச்சும் இருக்குதா, இந்த மண்ணுல முனியோட்டம் இது இருக்குதா, அல்லது தெய்வ நடமாட்டங்கள் இருக்கிறதா, அல்லது தெய்வ சக்திகளுடைய ஆதர்ஷன ஆக்கங்கள் எல்லாம் இந்த இடத்துல இருக்குதா, இப்படி எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த பிரசன்னத்துல அழகா ஒரு தெரிஞ்சுக்கலாம். அப்படி தெரிஞ்சுக்கிட்டு இடத்துல தோஷம் இல்ல அப்படின்னா, நீங்க ஜாதகத்த பண்ணிக்கணும். இடத்துலயும் தோஷம்னா, இடத்துக்கு உண்டான ரெமெடியும் நீங்க பண்ணிக்கணும். இங்க பாருங்க, நான் ஒரு விழிப்புணர்வுக்காக தான் பேசுறேன். இது வந்து ஏன்னா, யானை அசஞ்சு, அசஞ்சு சாப்பிடும். நல்லா புரிஞ்சுக்கங்க. யானை அப்படியே ஆட்டிக்கிட்டே காதையும், கையையும் ஆடிக்கிட்டே இப்படி நான் ஆடுற மாரி ஆட்டிக்கிட்டே சாப்பிடும். ஆனா வீடு மட்டும் அப்படியே ஸ்டெடியா உட்கார்ந்து அசையாம சாப்பிடும். எவ்வளவு பணம் கடன் வாங்கி நீங்க போட்டாலும் சரி, சம்பாதிக்கிற பணத்தை எவ்வளவுதான் துணிச்சாலும் சரி, போட்டுக்கிட்டே இருக்க இருக்க தின்னுகிட்டே இருக்கும் வீடு. அப்ப இப்படியெல்லாம் போட்டுட்டு கடைசியில குற்றங்கள் வந்துருச்சு, குறைகள் வந்துருச்சு, நான் இவ்வளவு எல்லாம் செலவு பண்ணி கட்டுனேன், எனக்கு ஒரு வளர்ச்சி இல்லையே அப்படின்னெல்லாம் நீங்க எதிர்பார்க்க கூடாது. அப்ப நம்ம கொடுப்பனை என்னங்கிறத முதல்ல பார்த்துக்கணும். இதுதான் விதி கொடுப்பனை. இந்த விதி கொடுப்பனை தன்னுடைய மதி கொடுப்பனை என்று கூடிய அறிவால் நீங்கள் இதை சாமர்த்தியமா கையாண்டுக்கணும். இது நான் பேசுனது இதுவரைக்குமே ஒரு வாஸ்துக்கு அப்பாற்பட்டு ஜோதிட ரீதியாக நான் சொன்னக்கூடிய ஒரு விஷயம். அப்ப இப்படியெல்லாம் ஒரு இடத்துக்கு உண்டான பிரச்சனைகளை சால்வ் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு வித்தியாசமான ஆங்கிள்ல நீங்க ஒரு வாஸ்து பார்க்கணும். அப்ப வித்தியாசமான ஆங்கிள்னா எப்படி? என்ன கேமரா வச்சு பார்க்கிறதா? இல்ல ஃபோக்கஸ் வச்சு பார்க்கிறதா? அப்படியெல்லாம் கிடையாது. என்னைக்குமே இந்த வாடிக்கையாளர்களுக்கு நான் ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள குடுக்குறேன். எல்லாத்துக்குமே. அதாவது புதுசா வீடு கட்டலான்னு இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்குமே என்னுடைய அன்பான, ஒரு பண்பான, ஒரு தாழ்வான வேண்டுகோள். என்னன்னா, சார் நீங்க யார வேணுமாலும் உங்க வீட்டுக்கு வாஸ்து கூட்டு வந்து பாருங்க. எப்படி வேணுமாலும் பாருங்க. தப்பே கிடையாது. ஆனா தயவு செய்து உங்களுடைய நிலத்துடைய டைரக்ஷன் தெரியாம, அதே மாரி இடத்துக்கு பிரசன்னம் பார்க்காம, ஜாதகங்களை எல்லாம் ஆய்வு செய்யாத, நீங்களா ஒரு மேப்ப போட்டு, இல்ல நீங்களா ஒரு திசைய போட்டு, சார் எனது இத்தன அடி நீளம், இத்தன அடி அகலம் இருக்குது. இதுக்குள்ள ஒரு மேப் போட்டு குடுங்க. அப்படின்லாம் தயவு செய்து நீங்க சொல்லாதீங்க. ஏன்னா எல்லாருமே சரியா இருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது. வர்ற அளவுக்கு எந்த அளவுக்கு சரி ரைட்டு அவங்களே சொல்லிட்டாங்க. நம்மளுக்கு என்ன? சரி அனுப்புங்க. எனக்கு ஒரு ரூ. 10 போட்டு விடுங்க. எனக்கு ஒரு என் பிளான் போட்டு ரெடி பண்றதுக்கு ஒரு ரூ. 6 போட்டு விடுங்க. இதெல்லாமே வாங்கிக்குவாங்க. ஏன்னா, அது நீங்க பண்ணக்கூடிய மிஸ்டேக் தான். ஏன்னா, எதுக்கு நான் சொல்றேன்னா, நல்லா புரிஞ்சுக்கணும். வீடு அப்படிங்கிறது சுக்கிரன் தான். மனைவி அப்படிங்கிறது சுக்கிரன் தான். அப்ப நீங்க நல்லா மனசாட்சியரியா சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு பொண்ணு பார்க்குறாங்க. நீங்க ஒரு வயசு பையனா இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு பொண்ணு பார்க்குறாங்க. இந்த பொண்ண ஃபோட்டோவுல மட்டும் காட்டிட்டு, பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு, 1 மாசம் கல்யாணம் ஆகுது. அந்த பொண்ணையே பார்க்காம நீ தாலி நேரா கழுத்துல வந்து கட்டுறான்னா, மனசாட்சியரிய நீங்க கட்டுவீங்களா? அது கட்டுனாங்க. எப்ப? அது ஒரு காலத்துல கட்டுனாங்க. இன்னைக்கெல்லாம் எவனும் கட்ட மாட்டான். பொண்ணு போட்டோவ பார்த்து ஜாதகம் ஓகேன்னா, முதல்ல பொண்ணு புள்ளைட்ட நானு நேரடியா போய் உட்கார்ந்து 1/2 மணி நேரம் பேசணும். ஹோட்டல் கடையில கூட்டிட்டு போய் சாப்பாடு வாங்கி குடுத்து அங்க சாப்பிடணும். அப்பதான் எனக்கு நான் சொல்ல முடியும்யா. அப்ப அந்த பார்வைக்கு எப்பயுமே பலம் அதிகம். இதனால தான் ஜோதிடத்துல கிரகங்களுக்கு பார்வை பலம் உண்டு அப்படின்னு. அதே மாரி தான் பார்வைக்கு பலம் அதிகம். அப்ப அந்த நிபுணர்களை உங்க இடத்துல கூட்டிட்டு வந்து ஒரு பார்க்கும் பொழுது, அந்த இடத்துக்கு ஒரு பார்வை பலம் இருக்கு. அந்த பார்வை பலம்னா, அப்படி வந்து அவங்க பார்க்கும் பொழுது, அந்த இடத்துல இந்த தோஷம் இருக்குதா? இல்ல பக்கத்துல வந்து தெருக்கூத்துதா? இல்ல எதுத்தாப்புல கிணறு இருக்குதா? இல்ல முட்டிச்சந்து இருக்குதா? இல்ல ஏதாச்சும் வேற எந்த மூலை இழுத்துக்கிட்டு இருக்குது? எந்த இடத்துல வந்து கிராஸ் இருக்குது? இப்படியெல்லாம் அவங்க பார்த்துட்டாங்கனாவே, அதுக்கு தகுந்த மாரி அவங்க மேப் போட்டு பண்ணுவாங்க. அப்படித்தான் பார்க்கணும். இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு, நம்ம என்ன பண்ணணும்? எப்பயுமே நீங்க ஒரு வீடு அப்படின்னு கட்டுறீங்கன்னா, அந்த வீடானது கிழக்கு பக்கமோ, வடக்கு பக்கமோ எந்த அளவுக்கு நீங்க அதிகமாக காலி இடம் விடுறீங்களோ, அந்த அளவுக்கு அந்த வீட்ல அதிர்ஷ்டம், செல்வாக்கு, பணவசியம் தாண்டவம் ஆடுங்க. எந்த அளவுக்கு உங்க வீட்ல கிழக்கு பக்கமும், வடக்கு பக்கமும் அதிக காலி இடம் விட்டு, சூரியனுடைய ஆதிக்கம் முழுக்க முழுக்க வெளிச்சமாக உங்க வீட்டுக்குள்ள வருதோ, அந்த அளவுக்கு ஆரோக்கியம்,
பணவசியம் அந்த வீட்ல முதல்ல நிரம்பி வழிஞ்சிருக்கும். அதனால தான் உங்களுடைய வீட்ட நிலத்தத்துவத்துல கட்டுங்க. தென்மேற்கு மூலையான நிலத்தத்துவத்துல கட்டுங்கன்னு அந்த முன்னோர்கள் தொகுத்து வழங்கிட்டு போயிருக்காங்க. எல்லாருமே சொல்றாங்க ஒரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, ஈசானிய மூலை வளர்ந்தா யோகம். சார் நீங்க எந்த மூலை வளர்ந்தாலுமே நட்டம் தான் நான் சொல்லுவேன். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஈசான மூலை வளர்ந்தா யோகம்னா, ஈசானிய மூலை வளர்ச்சி அடைவது கொஞ்சம் சிறப்புங்கிறது ஒரு வாஸ்து ரீதியாக, ஜோதிட ரீதியாக உண்மையா இருந்தாலுமே, என்ன பொறுத்தளவுக்கு எந்த மூலையும் வளராம இருக்கணுங்க. நம்ம மூளை மட்டும் வளர்ந்தா போதும். எந்த மூலையும் வளராம இருக்கணும். வளராம இருக்கணும்னா என்ன? இந்த காது இந்த ஸ்டைல் இருக்குது. ஆனா இந்த காது மட்டும் இதுவரைக்கும் இவ்வளவு பெருசா வளர்ந்தா அது வாஸ்து குற்றம் தான். அப்ப எந்த மூலையும் வளராம முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்குங்க. 90 டிகிரி சரியா இருக்கிற மாரி பார்த்துக்குங்க. சார் அது என்ன 90 டிகிரினா, அக்யூரேட்டா இருக்கணுங்க. எந்த மூலையும் வெட்டக்கூடாது. ஒரு உதாரணத்துக்கு எப்படி சொல்றது? ஒரு 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 உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப இந்த இந்த செல்போன் எடுக்கிறேன். இந்த செல்போன் எடுத்துக்கிறேங்க. இப்படி பார்த்து செல்போன காட்டுறேன். இந்த செல்போன்னா இப்படி இருக்கணும். ஒரே மாரி இருக்கணும். இந்த மூலையில இப்படி கட் ஆகிறது. 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 இல்ல இந்த மூலை இப்படி வளர்ந்துகிட்டு போறது. இப்படி எல்லாம் எதையுமே கட் ஆகாம சதுர வடிவிலோ அல்லது செவ்வக வடிவிலோ ஒரு வீடு இருந்தாவே அது யோகமான வீடுங்க. அதிர்ஷ்டமான வீடு. அதே மாரி இன்னொரு விஷயத்த நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். கிழக்கு பார்த்து நீங்க வீடு கட்டுனாலும் சரி, வடக்கு பார்த்து வீடு கட்டுனாலும் சரி, தெற்கு, மேற்கு நீங்க எந்த திசை வீடு கட்டுனாலுமே, ஒரு வீட்டுடைய பிரதானம் உள்ள போய் வரக்கூடிய வரவு செலவு அப்படிங்கிறது தலவாசல் தான். அந்த தலவாசல் மட்டும் சரியான வரையில அமைச்சுட்டாவே அவர்களுக்கு எல்லா யோகமும் உண்டு அப்படிம்பேன் நான். இப்ப பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் கிழக்கு பார்த்த வீடா இருக்கும். அல்லது வடக்கு பார்த்த வீடா இருக்கும். நீங்க மற்ற ரூம்ல இருக்கக்கூடிய தலவாசலோட நல்லா புரிஞ்சுக்கங்க. மற்ற பெட்ரூம்னா இன்னொரு பெட்ரூம் இருக்கும். ஹால் அதாவது சாமி ரூம் இருக்கும். இது மாரி 3 பெட்ரூம் இருக்கலாம் அல்லது 2 பெட்ரூம் இருக்கலாம். அந்த பெட்ரூம் உடைய தலவாசல் அகலத்தை விட இந்த வடக்கு, கிழக்கு அப்படிங்கக்கூடிய வீட்டுடைய தலவாசல் மட்டும் சற்று அகலமா இருக்கணும். அப்படின்னு என்ன? ஒரு உதாரணத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய பெட்ரூம் எல்லாம் ஒரு அகலம் ஒரு பேச்சுக்கு தான் சொல்றேன். ஒரு 3 அடி இருக்குன்னு வச்சுக்கங்க. அதுக்குன்னு அளவெல்லாம் இருக்குது. கதவுக்குன்னு அளவு இருக்குது. அ ந உ உயரத்துக்குன்னு அளவெல்லாம் இருக்குது. ஒரு 3 அடி இருக்குன்னா, இந்த வடக்கு, கிழக்கு வீட்டுக்கு மட்டும் எப்பயுமே 3 அடி 1 அங்குலம், இப்படி 2 அங்குலம், இல்ல 3 1/4 அடி இப்படி அகலம் அதிகமா இருக்கணும். உள்ள இருக்கக்கூடிய வீட்டுடைய தலவாசலோட, இந்த வடக்கு, கிழக்கு வீட்டில் இருக்கக்கூடிய தலவாசலுடைய அகலம் குறையக்கூடாது. அப்ப வடக்கு, கிழக்குடைய தலவாசல் எந்த அளவுக்கு மற்ற பிரதான தலவாசல்கள விட குறைஞ்சுது அப்படின்னா, அதிர்ஷ்டம் உங்களுக்கு குறையுதுன்னு அர்த்தம் வீட்ல. பணவரவு சரியுதுன்னு அர்த்தம். இத நீங்க பார்த்துக்கணும். இது ஒரு ஸ்டெப்பு. ஆனா இதே வந்து தெற்கு, மேற்கு பார்த்த வீடுன்னு வச்சுக்கங்க. தெற்கு, மேற்கு பார்த்த வீடுன்னா, நான் இந்த சொன்ன ஃபார்மாட்ட நீங்க ஃபாலோ பண்ணக்கூடாது. தெற்கு, மேற்கு பார்த்த வீடுன்னா, மற்ற பிரதான வாசல்களை விட சரிசமமா இருந்துட்டாலும் சரி, சற்று குறைவாக இருந்துட்டாலும் சரி. ஒரு உதாரணத்துக்கு, உள்ள இருக்கக்கூடிய பெட்ரூம் எல்லாம் 3 அடி இருக்குன்னு வச்சுக்கங்க. இந்த தெற்கு பார்த்த வீட்டுக்கும், மேற்கு பார்த்த வீட்டுக்கும் அந்த தலவாசல் வந்து 3 அடிக்குள்ள தான் இருக்கும். அங்க 3 அடி இருக்குன்னா, இங்கேயும் 3 அடி இருக்கலாம். அல்லது 2 அடி 11 அங்குலம் இருக்கலாம். 2 அடி 10 அங்குலம் இருக்கலாம். அதுக்குன்னு அளவுகள் இருக்குது. குறைந்து இருக்கலாம். ஆனா, அங்க 3 அடி வச்சுட்டு, இங்க 3 அடி 1 அங்குலம், 3 அடி 2 அங்குலம் வரக்கூடாது. அதாவது நல்லா புரிஞ்சுக்கங்க. வடக்கு பார்த்த வீட்டுக்கும், கிழக்கு பார்த்த வீட்டுக்கும், வீட்டில் உள்ள இருக்கக்கூடிய தலவாசல விட, வெளியில் இருக்கக்கூடிய தலவாசல் அகலமாக வரலாம். ஆனால் அதுவே தெற்கு பார்த்த வீட்டுக்கும், மேற்கு பார்த்த வீட்டுக்கும், வீட்டில் இருக்கக்கூடிய தலவாசல விட, இங்க இருக்கிற தலவாசல் சரிசமமா இருக்கலாம் அல்லது குறைந்து காணப்படணும். அப்படி காணப்பட்டாவே அந்த வீட்டுல ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அதிகமா இருந்துருச்சு, ஆரோக்கியம் சீர்கெடும். பிரச்சனை தான். பாதிப்பு குடுக்கும். குடுக்குமானா, நடைமுறையில பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும். வாஸ்து நல்லா வேலை செய்யும்.
வாஸ்து வேலை செய்யாமையெல்லாம் போகவே கிடையாது. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இன்னைக்கு யார் யார் சாமி இல்ல, கடவுள் இல்ல, வாஸ்து இல்ல அப்படின்னு எல்லாருமே யார் யார் சொல்றாங்களோ, அவங்க எல்லாமே அத ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. நடைமுறையில நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அது ஜோதிடத்துக்கு சார்ந்தும் நெறைய பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. எதுவும் பண்ணாமைலாம் இல்ல. அப்ப வேலை செய்யுதுன்னா, விதி வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. இதிலேயே இன்னொரு 4 விஷயத்தையும் சொல்லிடுறாங்க கேட்டுக்கங்க. ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு மாடர்ன் டெக்னாலஜி அப்படின்ட்டு இந்த வீட்டோட நிலவு கால முன்னையெல்லாம் ஒரு அதாவது நிலவு காலையெல்லாம் எந்த அளவுக்கு குறைச்சு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதாவது வீட்டுக்குள்ள உள்ள போகும்பொழுது, இப்படி தலைய குமிஞ்சு வீட்டுக்குள்ள போவாங்க. அந்த வீட்ட வணங்கி நல்லா இதாங்க விஷயம். ஒரு கோயில்ல தலவாசல் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கீழ குறைவா இருக்கும். ஏன்னா, அந்த சாமிகிட்ட உள்ள நுழையிறப்பவே, வீடுங்கிறது நம்ம சாமி தாங்க. நம்மளுடைய குலதெய்வம் மாரி வீடு. நம்மளுடைய வீடு, நம்முடைய குலதெய்வம். மனைவி எப்படி குலதெய்வமோ, தெரிஞ்சுக்க நல்லா ஒரு வீட்டு தெரிஞ்சுக்க. ஒரு வீட்டுக்கு மனைவி என்பவள் குலதெய்வம். வீடு என்பது குலதெய்வம் தான். எப்படி நம்ம அந்த கருவறைக்குள்ள போறப்ப குமிஞ்சி உள்ள போய் வணங்கிட்டு போறோம் பார்த்தீங்களா? அப்ப வணங்குறோம்ல, குமிஞ்சி வணங்குறப்ப. அது மாரி வீட்டோடைய தலவாசல் எப்பொழுதுமே வணங்கி போன காலகட்டங்கள் ஒரு காலத்துல இருந்தது. முன் காலத்துல எல்லாம். ஆனா இன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது. எப்படி இருக்குது? டாப் மோஸ்ட் 7 அடியில வச்சவங்கலாம் இன்னைக்கு என்ன பண்றாங்க? 8 அடி, 9 அடி ஹைட்டுக்கு நிலவகால வைக்கிறாங்க. இது வைக்கிறாங்களான்னா, எல்லாம் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. மாடர்ன் டெக்னாலஜி அப்படிங்கிற பேர்ல. அப்ப இந்த வடக்கு பார்த்த வீட்டுக்கு, தெற்கு பார்த்த வீட்டுக்கும் ஹைட் 8 அடி, 8 1/2 அடி உயரத்துக்கு வச்சுட்டு, உள்ள இருக்கக்கூடிய நிலவகால பூரா என்ன பண்ணிருவாங்க, அந்த நார்மலா 7 அடி மட்டத்துல வச்சுருவாங்க. அதுவே அவங்களுடைய தோல்விக்கு மிகப்பெரிய காரணம். அப்ப நீங்க எப்பயுமே ஒண்ணு வச்சீங்கன்னா, சேமா வைங்க. வடக்கு பார்த்த வீட்டுக்கும், கிழக்கு பார்த்த வீட்டுக்கும் சேமா வைக்கணும்னா என்ன? உயரத்துல நான் 8 1/2 அடி வச்சுக்கலாம்னு ஆசைப்படுறேங்க. அப்படின்னா, எல்லா பிரதான தலவாசல்களுமே நீங்க 8 அடி தான். இங்க மெயின் நிலவுகால் எப்படி வைக்கிறீங்களோ, அதே சைஸ்ல தான் வைக்கணும். எக்காரணத்த கொண்டும் அதுக்கு கீழ குறைக்கவே கூடாது. இத நீங்க நல்லா கவனமா பார்த்துக்கங்க. இந்த இடத்துல தான் வித்தியாசமான முறையில நம்ம பார்க்கணும். எல்லாமே இந்த மூலை பாதிக்கப்பட்டது, இந்த மூலை கெட்டா இது, லெட்ரின் பாத்ரூம் இங்க இருந்தா பிரச்சனை. இப்படியெல்லாம் பார்க்காம, இது எல்லாத்துக்குமே பொதுவா தெரிஞ்ச விஷயம். இப்படியெல்லாம் பார்க்காம நீங்க வித்தியாசமான கோணத்துல பார்க்கணும்னா, அந்த தலவாசல் வடக்கு பார்த்த வீடும், கிழக்கு பார்த்த வீடும் ஒரு 8 அடி, 8 1/2 அடி, 9 அடி வைக்கிறாங்கன்னா, மற்ற தலவாசல்களும் அதே ஹைட்டா இருக்கணும். இது கிழக்கு பார்த்த வீட்டுக்கு, வடக்கு பார்த்த வீட்டுக்கும். ஆனா தெற்கு பார்த்த வீட்டுக்கும், மேற்கு பார்த்த வீட்டுக்கும் நீங்க எவ்வளோ ஹைட் வேணுமானாலும் வச்சுக்கலாம். 9 அடி கூட வச்சுக்கலாம். 8 1/2 அடி கூட வச்சுக்கலாம். ஆனா மற்ற தலவாசல்ல அதே ஹைட் வைக்கணும்னு அவசியமே கிடையாது. தெற்கு பார்த்த வீட்டுக்கும், மேற்கு பார்த்த வீட்டுக்கும் உயரத்த நீங்க 9 அடி, 8 1/2 அடி கூட வச்சுக்கிட்டு, உள்ள இருக்கக்கூடிய தலவாசல நீங்க 7 அடி கூட வச்சுக்கலாம். 7 1/2 அடி கூட வச்சுக்கலாம். உங்க நார்மலா வச்சுக்கலாம். ஆனா இது இப்ப 2யும் நான் பிரிச்சு நம்ம காட்டிக்கிட்டே வர்றோம். இதே ஆப்ஷன தான் தெற்கு பார்த்த மெயின் என்ட்ரன்ஸ் இருக்கக்கூடிய தலவாசலுக்கும், அதாவது பொதுவா நீங்க வைக்கக்கூடிய தெற்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஜன்னலும், மேற்கு பக்கத்துலயும் ஜன்னல் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கங்க. தெற்கு பக்கத்துலயும், மேற்கு பக்கத்துலயும் ஜன்னல் வைக்கிறீங்கன்னா, அந்த ஜன்னல் எவ்வளவுக்கு அளவு சிறுசா இருக்குதோ அந்த அளவுக்கு யோகங்க. தெற்கு பகுதியில் வைக்கக்கூடிய ஜன்னலும், மேற்கு பகுதியில் வைக்கக்கூடிய ஜன்னலும் எந்த அளவுக்கு சிறுசா இருந்தோ அதுக்கு யோகம். ஆனா, வடக்கு பக்கம் இருக்கக்கூடிய ஜன்னல், தெற்கு பக்கம் இருக்கக்கூடிய கிழக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஜன்னல் வடக்கு, கிழக்கு ஒரு பக்கம் நீங்க ஜன்னல் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கங்க. அந்த ஜன்னல எந்த அளவுக்கு பெருசா வைக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு காற்றோட்டம் உள்ள வருதோ, எந்த அளவுக்கு வெளிச்சம் வருதோ, அந்த அளவுக்கு பெருசா வைங்க. எங்க? வடக்கு, கிழக்கு பக்கத்துல இருக்க சைடுல ஒரு பெட்ரூமே இருக்கு. அந்த பெட்ரூம்ல ஒரு வடக்கு ஒரு ஜன்னல் வைக்கலாம்னு இருக்கிறீங்க. கிழக்கு ஒரு ஜன்னல் வைக்கிறீங்கன்னா, ரொம்ப பெருசா வைங்க. அதே தெற்கு பக்கம் வைக்கலாம்னு ஐடியா இருக்குது. மேற்கு பக்கம் ஒரு பக்கம் ஐடியா இருக்குதுன்னா, அத சிறுசா வைங்க. நான் சொல்றது உங்களுக்கு நல்லா புரியும். வீடியோவ திருப்பி பாருங்க. இந்த ஜன்னலுடைய ஃபார்மேட்டே அதுதான். தெற்கு சுவற்றில், மேற்கு சுவற்றில் ஒரு ஜன்னல் வைத்தால், வடக்கு, கிழக்கு ஜன்னல்களை விட அகலம் குறைவாக வைக்கவும். இது நீங்க லாஜிக் அதிகம். வடக்கு, கிழக்குல எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு பெருசு பெருசா வைங்க. இது எல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை குடுக்குமானா, நிச்சயம் அதிர்ஷ்டத்தை அள்ளி குடுக்கும். அப்ப ஒரு வீட்ட நீங்க போய்
ஒரு இடத்த பார்த்து அந்த வீட்டில் அந்த தென்மேற்கு மூலை எப்பயுமே நீங்க ஒரு வீடு கட்டுறீங்கன்னா, நீங்க சிட்டிக்குள்ள கட்டுறது வேற. ஒரு வீட்ட ஒட்டி, 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 ஒட்டி அப்படியே கட்டிட்டு போவாங்க. ஆனா ஒரு கிராமங்கள்ல இல்ல தனி ஃப்ளாட்டுக்குள்ள ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா, எப்பயுமே உங்களுடைய வீட்ட சுத்தி காம்பவுண்ட் இல்லாம தயவு செய்து வீட்ட கட்டாதீங்க. ஏன்னா, வீட்ட சுத்தி அந்த கிரகப்பிரவேசம் பண்ணும்பொழுது, அதுக்கு பேர் சூந்தடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதாவதுன்னா டிஸ்டி கழிக்கிறதுக்கு சோளத்தட்டு, கம்மந்தட்டு இந்த மாரி தட்டுல நெருப்பு அந்த அக்னி குண்டத்துல வாஸ்து பூஜை பண்ண அக்னி குண்டத்தோட நெருப்ப எடுத்து அப்படியே 8 திக்குகளுக்கும் கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு, வடகிழக்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு, வடமேற்கு இந்த 8 திக்குகளுக்கும் அந்த பலி பலி குடுப்பாங்க. அப்போ உங்க வீட்ல பலி குடுக்கக்கூடிய அளவிற்கு சூந்து வச்சு அடிச்சு, நீர் பூசணிக்காய், எலுமிச்சம்பழத்தைலாம் அந்த கிரகப்பிரவேசத்து அன்னைக்கு நைட்டு வந்து வாஸ்து பூஜை பண்ற அன்னைக்கு அந்த சூந்து அடிப்பாங்க அதுக்கு பேரு. டிஸ்டி கழிப்பதும்பாங்க. அப்படி அடிக்கிற மாரி நீங்க ஒரு வீட்ட கட்டுனீனாவே, உங்களுக்கு வீடு கட்டக்கூடிய அந்த நைட் கிரகப்பிரவேசத்து அன்னைக்கு, உங்க வீட்ல இருக்கக்கூடிய அனைத்து டிஸ்ட்ரிக்ட்களுமே போகும். இது சாத்தியமான நெறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, சில பேர் கட்ட தவறிர்றாங்க. அவங்க என்ன பண்றாங்க? மேல மச்சுல போயி, மேல் மாடியில போயி, இந்த மாரி 8 திக்கிலும் சூந்தடிக்கிறது. அப்ப என்ன ஆகும்? டிஸ்டி கழியுமா? கண்டிப்பா டிஸ்டி அப்படிங்கிறது கழியவே கிடையாது. எப்பயுமே கண் பார்வைக்கு ஒரு பாதிப்பு உண்டு. அப்ப டிஸ்டி சுத்துற மாரி, வீட்ட சுத்தி வர்ற மாரிக்கு ஒரு சுத்தி வர்ற மாரி இடம் போடணும். அதுக்கு பேர் என்னன்னா, ஆகாய தத்துவம்னு பேரு. இப்படி இந்த தத்துவத்த நீங்க கரெக்ட்டா செயல்பட்டீங்கன்னாவே, கிட்டத்தட்ட வீட்டுல ஒரு அடுத்த ஸ்டெப் அப்படிங்கிறது போயிரலாம். இப்ப நிலத்தத்துவத்துல ஒரு வீட்ட மொத்தம் பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறது 5 விதமான கோட்பாடு. நிலம், நீரு, நெருப்பு, காற்று, ஆகாயம். இப்ப நிலத்தத்துவம் என்பது ஒரு ஃபிளாட்டுல நீங்க தென்மேற்கு மூலையில கொண்டு போய் வீட்ட வச்சு கட்டி உட்கார்ந்தீங்கன்னா, அது நிலத்தத்துவத்தோடைய ஆகர்ஷண சக்திகள் அனைத்தும் அந்த நிலத்தத்துவத்துல உங்களுக்கு கிடைக்கும். அதுவே ஆகாய தத்துவத்துடைய ஆகர்ஷணம் கிடைக்கணும்னா, அந்த வீட்ட சுத்தி வர்ற மாரி காலி இடம். தெற்கு, மேற்குல குறைந்த காலி இடமும், வடக்கு, கிழக்குல அதிக காலி இடமும் இருக்கிற மாரி நீங்க கட்டுனாவே, இந்த ஆகாய சக்தியுடைய அனுக்கிரகம் பரிபூரணமாக கிடைக்கும். அப்ப ஆகாய தத்துவத்துடைய பரிபூரணமா கிடைக்கும் பொழுது, எல்லா அதிர்ஷ்டமும் நம்மளுக்கு தேடி வருமா? அப்படின்னா, நிச்சயம் தேடி வரும். நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த வாஸ்து அப்படிங்கக்கூடிய விஷயத்துல 100%ல 50% நல்ல காற்றோட்டம், நல்ல சூரிய வெளிச்சம், பிரதான தலவாசல்கள் வடக்கு பார்த்த வீட்டுக்கும் தெற்கு பார்த்த கிழக்கு பார்த்த வீட்டுக்கு அதிக அளவாக இருந்து, தெற்கு பார்த்த வீட்டுக்கும் மேற்கு பார்த்த வீட்டுக்கும் குறைவாக இருந்து, வடக்கு கிழக்கு ஜன்னல்கள் பெரிதாக, தெற்கு வடக்குக்குள்ள ஜன்னல்கள் குறைவாக, இப்படி எல்லாம் இருந்தாவே ஒரு 50% அந்த இடம் ஒரு நல்ல சக்தியான இடமாக நிச்சயமா மாறும். அதுக்கப்புறம் தான் 50% கட்டடத்துடைய அளவுகள், உள்ளளவுகள், மனையடி சாஸ்திரம், குழி பொருத்தம், மனப்பொருத்தம், எது எது எந்தெந்த மூலையில இருக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புகள் எல்லாம் அத வச்சு நம்ம பேசுறோம். அப்ப நீங்க எந்த வீடு கட்டுனாலுமே, முதல்ல அந்த திசையுடைய தன்மைகளை நீங்க உணர்ந்து கொள்ளணும். அப்ப திசைகளுடைய தன்மையை உணர்ந்து கொள்ளணும் அப்படின்னம்னா, உங்களுடைய வீடு வந்து கிழக்கு பார்த்த இடமாகத்தான் உங்களுக்கு தெரியும். ஆனா, அந்த கிழக்கு பார்த்த இடம்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கக்கூடிய இடத்துல, திசைகாட்டும் கருவி நீங்க வச்சு பார்க்கும்பொழுது, அந்த பார்வை வந்து அக்னி பார்வையாக பார்க்கும். இல்ல அக்னி பார்வைய பார்க்கல அப்படின்னா, ஈசானிய பார்வைய பார்க்கிற மாரி இருக்கும். ஒண்ணு கிழக்கு பார்வையா இருக்கும், அல்லது அக்னி பார்வையா இருக்கும், அல்லது ஈசானிய பார்வையா இருக்கும். அப்படி ஈசானிய பார்வையா பார்த்துட்டா அது யோகம். கிழக்கு பார்த்த பார்வையாக இருந்துட்டாலும் அது யோகம். ஆனா அக்னி பார்வையாக மட்டும் அதுல பார்த்துட்டா, ஒண்ணுமே தேவையில்ல. நீங்க சொல்லி எழுதி வச்சுக்கலாம். ஒரு கிழக்கு பார்த்த வீடு, உங்க வீடு வந்து அக்னி பார்வையில இருக்குது அப்படின்னா, இந்த அக்னி அப்படிங்கிறது காலச்சக்கரத்துல 3ஆம் இடம். காலச்சக்கரத்துல 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கன்னி என்பது தென்மேற்கு மூலை சார்ந்த இடம். காலச்சக்கரத்துல 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசு ராசி வடமேற்கு மூலை சார்ந்த இடம். காலச்சக்கரத்துல 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மீன ராசி என்பது வடகிழக்கு சார்ந்த இடம். அப்ப காலச்சக்கரத்துல 3ஆம் இடம் அது வந்து தென்கிழக்கு.
அப்ப அக்னி பார்வை பட்டுட்டாவே நம்ம நிகழ்ச்சிக்கு ஐயா நம்ம தங்கப்பாண்டியன் ஐயா வந்திருக்காரு, நம்மளுக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுக்குறாரு. நான் ஐயாவுக்கு ஃபோன் பண்ண மதியம் ரீச் ஆகல. ஐயா அவர்களை நான் வருக வருக நான் அன்போடு வரவேற்கிறேன். ஐயாவுடைய ஆசி எனக்கு எப்பயுமே பரிபூர்ணமா இருக்கணும். ஓகே. இப்ப அந்த தென்கிழக்கு அக்னி பார்வை வந்துட்டாவே அவங்க என்ன ஃபர்ஸ்ட் அனுபவிப்பாங்கன்னா, டாக்குமெண்ட்ல மாட்டிக்குவாங்க. ஜாமீன் போட்டு எங்கேயாச்சும் சிக்கிக்குவாங்க. வீட்ல கடன் பிரச்சனை தீரும். எந்த முயற்சிகள் செஞ்சாலும் சரி, அந்த முயற்சிகள்ல அவங்க தோல்வி அடைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நெறைய மன அழுத்தத்துக்கு கண்டிப்பாக ஆளாகுவாங்க. கிழக்கு பார்த்த வீட்டுக்கு அக்னியுடைய பார்வை பட்டாவே. இத கவனமா நீங்க அக்னி பார்வை படாம வீட்ட கட்டணும் அப்படின்னோம்னா, அது திசை காட்டும் கருவியை வச்சு பார்க்கும் பொழுது தான் இதனுடைய அந்தரங்க விஷயங்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அப்ப இது தெரியாம நீங்க போய் இந்த அக்னி பார்வை உள்ள இடத்துல கிழக்கு பார்த்த வீடு கட்டும் பொழுது மிகப்பெரிய நஷ்டங்களை அனுபவிப்பீர்கள். அப்ப வித்தியாசமான முறையில் நீங்க இப்படித்தான் பார்க்கணும். நம்ம இடம் கிழக்கு பார்த்த ஒரு ஃபிளாட்னா அக்னி பார்வையா, ஈசானியம் பார்வையா, கிழக்கு பார்வையா நீங்க பார்க்கும் பொழுது, அந்த இடத்துல ஒருவேளை அக்னி பார்வையாக அந்த இடம் இருக்குது அப்படின்னா, நீங்க கிழக்கு பார்த்து வீடு கட்டக்கூடாது. அந்த இடத்துல எப்படி கட்டணும்? அந்த இடத்துல வடக்கு சார்ந்த பகுதியை பார்த்து நீங்க கட்டணும். ஆனா வடக்கு சார்ந்த பகுதி அப்படிங்கிறப்ப என்னன்னா, ஒரு கிழக்கு பார்த்ததுக்கு அக்னி பார்வை வரும்பொழுது, வடக்கு பார்த்த தலைவாசல் வந்து அது நீர் தத்துவத்தை பார்க்க ஆரம்பிக்கும் இயற்கையாவே. ஒரு உதாரணத்துக்கு மேற்கு பார்த்த ஒரு இடம் இருக்குது. நீங்க மேற்கு பார்த்து வீடு கட்டலான்னு ஒரு ஆசைப்படுறீங்க. அந்த திசைய அந்த இடத்துக்கு கொண்டு போய் வச்சு பார்க்கும் பொழுது, அந்த மேற்கு தத்துவத்துக்கு உண்டான அமைப்புல, அது தென்மேற்கு மூலைய பாக்குதுன்னு வச்சுக்கங்க. இப்ப மேற்கு பார்த்த ஒரு ஃபிளாட்டுன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா திசை காட்டும் கருவி கொண்டு வச்சு பார்க்கும் பொழுது, அது மேற்கு பார்க்காமல் உங்களுடைய வீட்டுக்கு தென்மேற்கு மூலையான நிறுதி மூலையை பாக்குதுன்னு வச்சுக்கங்க. அப்படி பார்த்தா என்ன ஆகும்? கண்டிப்பா அந்த வீடு கட்டுறதப்ப அந்த ஜாதகர் கண்டிப்பா ஏதோ ஒரு கெட்ட சகவாசங்களில் அவருடைய கவனங்கள் ஈர்க்கப்படும். தேவையில்லாத தகாத பழக்கங்களை உருவாக்கி ஆசைகளுக்கு அடிமையாகி அவர்களுடைய பண இழப்பை அவர்கள் நிச்சயமாக சந்திச்சு அவர்களுக்கு வளர்ச்சி தடைபடும். சிம்பிளா சொல்ல போனா இதே மாதிரி தெற்கு பார்த்து ஒருத்தர் வீடு கட்டுறாங்க அப்படின்னா அந்த தெற்கு பார்த்து வீடு கட்டுறவங்களும் அந்த எப்பயுமே நல்லா புரிஞ்சுக்குங்க. தெற்கு பார்த்து ஒண்ணு, மேற்கு பார்த்து ஒண்ணு, இந்த ரெண்டு திசை வீடு கட்டுறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா கட்டுங்க. அது தோக்கிறதுனால அவங்க அந்த தெற்கு பார்த்த வீடு இந்த மேற்கு பார்த்த வீட்டில் தான் நிறைய ஃபால்ட்டை கொண்டு வந்துடும். ஏன்னா தெற்கு பார்த்த வீடு மேற்கு பார்த்த வீடும் 90 டிகிரிக்காக அக்யூரேட்டா இருக்கிற மாதிரி தான் தலைவாசல் இருக்கணுமே தவிர இங்க தென்கிழக்க பார்க்கறதோ அல்லது தென்மேற்கு மூலையை பார்க்கறதோ, அதே மாதிரி மேற்கு பார்த்த வீட்டுக்கு தென்மேற்கு மூலையை பார்க்கறதோ வாயு மூலையை பார்க்கறதோ இது சிறப்பு அல்ல. இப்ப நான் கிழக்கு பார்த்த வீட்டுக்கும் வடக்கு பார்த்த வீட்டுக்கும் ஈசானியத்தை கூட பாருங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சேன். ஆனா நான் தெற்கு பார்த்த வீட்டுக்கும் மேற்கு பார்த்த வீட்டுக்கும் உங்களுக்கு டைரக்ஷன் 90 டிகிரிக்காக இருந்தா நீங்க தெற்கு தலைவாசல் வைங்க, மேற்கு தலைவாசல் வைங்க. இப்படி 90 டிகிரிக்கு இல்லை அப்படின்னா அந்த மேற்கு தெற்கு அப்படிங்கக்கூடிய தலைவாசல் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரவே தராது. இதே மேற்கு பார்த்த வீட்டுக்கு தென்மேற்கு மூலையவே பார்க்குது. அப்ப அந்த வீட்டுல நிரந்தரமா வசிக்கிறதுக்கு உண்டான கொடுப்பனை இருக்காது. வீட்டை கட்டிட்டு எங்கேயாச்சும் வாடகை வீட்டுக்கு போகக்கூடிய சூழ்நிலையை கொடுத்துரும். கடைசியில சங்கடம், கருத்து வேறுபாடு இந்த மாதிரி பாதிப்புகளை எல்லாம் கொடுக்குமானா நிச்சயம் கொடுக்கும். கோர்ட்டு கேஸு சம்பவம் இது மாதிரி எல்லாம் பாதிப்புகள் கொடுக்கும். அப்ப நீங்க பார்க்கும் பொழுதே ஒரு டிஃப்ரெண்டா பார்க்கணும். வாஸ்துவா பார்க்காம ஒரு டிஃப்ரெண்டான கோணத்துல போய் நீங்க முறையா பார்க்கணும். இதெல்லாம் பார்க்கணுமானா இப்படித்தான் பார்க்கணுங்கிறது ஒரு ரூலே இருக்குது. இப்படித்தான் பார்க்கணும். சும்மா நம்மளும் வாஸ்து பார்க்க போறேன் அப்படின்ட்டு போன உடனே ஒரு இடத்துல உள்ள நுழைஞ்சோடனே அக்னி மூலையில செப்டிக் டேங்க் இருக்குது, அக்னி மூலையில போர் இருக்குது, தென்மேற்கு மூலையில தண்ணி தொட்டி இருக்குது, வடமேற்கு மூலையில அந்த இடத்துல ஒரு இது ஊனி இருக்கிறாங்க, இந்த மூளை இழுத்துக்கிட்டு இருக்குது. இப்படியெல்லாம் வந்து பார்த்தா குழந்தை கூட வாஸ்து சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். இதையெல்லாம் யாருக்காக நான் அதை பேசுறேன் அப்படின்னா, இப்போ நான் பேசுறது அத்தனையுமே என்னுடைய சொந்தங்களான இந்த தமிழ் மக்கள், உலக மக்களுக்காக தான் நான் பேசுறேன். ஏன் பேசுறோம் அப்படின்னோம்னா, நான் மீண்டும் அதான் சொல்றேன். யானை அசைஞ்சு சாப்பிடும், வீடு அசையாம சாப்பிடும். அப்புறம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா
வீட்டை கட்டிட்டு இந்த வீட்டை கட்டினதுக்கு அப்புறம் தாங்க எனக்கு எல்லா கஷ்டம்பாங்க. அது காரணம் என்னன்னா, எல்லா கஷ்டமும் கிடையாது. நீங்க தவறான ஒரு சூஸ் பண்ணி கட்டுறீங்க. அதனால தான் இது எல்லாமே. அப்ப இந்த விஷயத்தை எல்லாம் நீங்க பார்த்துக்கணும். இப்படி எல்லாம் பார்த்துட்டு, இந்த தலவாசல் எல்லாம் அந்த திசைகளுக்கு தகுந்த மாரி நீட்டா அமைஞ்சுகிட்டு, எப்பயுமே நீங்க நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கங்க. ஒரு தண்ணி அப்படின்னா, அதாவது நிலம், அதாவது கிணறு, தண்ணி தொட்டி, போர் இந்த மாரி 3 விஷயங்களுமே எப்பயுமே வடக்கு, கிழக்கு, வடகிழக்கு இந்த 3 சார்ந்த பகுதிகள்ல தான் வரணுமே தவிர, மித்த எந்த சார்ந்த பகுதிகள்லயும் வரக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. கிணறு, போரு, தண்ணி தொட்டி இது எல்லாமே வடக்கு, கிழக்கு, வடகிழக்கு சார்ந்த பகுதியில தான் நீங்க முக்கியத்துவம் குடுக்கணும். ஏன்னா, இந்த இடங்கள் தான் நீர் தத்துவத்தினுடைய வலிமைகள் அதிகமாக இருக்கும். அப்ப இந்த இடங்கள்ல எல்லாம் தண்ணி தொட்டி, போரு, கிணறு இதெல்லாம் இருக்கும் பொழுது, இதெல்லாம் யாருக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னா, நிச்சயம் அந்த வீட்டில் உள்ள குழந்தைகளுடைய படிப்பு திறன் மேம்படும். அறிவு அழகாக செயல்படும். வாழ்க்கையில வெற்றி அப்படிங்கிறது கூடிய அமைப்பு எல்லாமே சிறப்பாக இருக்கும். இப்ப ஒரு வேளை உங்க வீடு, உங்களுடைய இடம் தெற்கு பார்த்து இருக்குது, அல்லது மேற்கு பார்த்து இருக்குது அப்படின்னா, இந்த தெற்கு பார்த்தக்கூடிய ஒரு அமைப்புல டைரக்ஷன் சரியா இருக்குதுப்பா. நீங்க திசை காட்டி வைக்கிறது தெற்கு பார்த்து கரெக்ட்டா இருக்குது 90 டிகிரிக்காக. அப்ப நீங்க என்ன பண்ணலாம்? தெற்கு பார்த்தும் வீடு கட்டலாம். இல்லைங்க நான் தெற்கு பார்த்து வீடு கட்டுறதுக்கு விட எனக்கு வந்து நான் கிழக்கு அதிகமா நேசிக்கிறேன்னா, தாராளமாக கிழக்கு பார்த்து வீடு கட்டலாம். நல்லா புரிஞ்சுக்கங்க. திசைகள் 4 பக்கமும் ஒரே டிகிரியாக கரெக்ட்டா இருந்தா, 4 திசையிலயுமே தலவாசல் வைக்கலாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்குன்னு கூடிய உங்க இடம் திசை காட்டும் கருவிக்காக கரெக்ட்டா அக்யூரேட்டா இருந்தா 4 மூலையிலயுமே தலவாசல் வைக்கலாம். இங்க தான் வைக்கக்கூடாதுன்னு வைக்கக்கூடாதுன்னுலாம் கணக்கே இல்ல. அப்ப தெற்கு பார்த்த வீட்டுக்கு தாராளமாக கிழக்கு பார்த்தும் வீடு கட்டலாம், தெற்கு பார்த்தும் கட்டலாம். அதே மாரி மேற்கு பார்த்து ஒருத்தர் இடம் வச்சிருக்காங்கன்னா, மேற்கு பார்த்தும் தலைவாசல் வைக்கலாம், வடக்கு பார்த்தும் தலைவாசல் வைக்கலாம். அது உங்களுடைய இடத்துடைய டைரக்ஷன் அடிப்படையில சிறப்பான முன்னேற்றத்த நிச்சயமா குடுக்கும். நம்ம பெருசா கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அதே மாரி இந்த லெட்டின் குழி, தேவையில்லாத கழிவு பொருளுடைய அந்த தண்ணி, இது எல்லாமே இந்த ஈசானிய மூலைக்கு வரவே கூடாதுங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஈசானிய மூலை தான் ஒருத்தர் குடும்பத் தலைவனுடைய வளர்ச்சி எங்க இருக்குது? அங்க தான் இருக்குது. ஒரு வீட்டுடைய குழந்தைகளுடைய செல்வாக்கு, படிப்பு எங்க இருக்குது? ஈசானிய மூலை தான் இருக்குது. ஈசானிய மூலை என்பது சகல பாக்கியங்களையும், அதிர்ஷ்டங்களையும் ஒரு வீட்டுக்கு அள்ளிக் கொடுக்கக்கூடிய திசை அப்படின்னா, இந்த வடக்கு, கிழக்கு, வடகிழக்கு என்று சொல்லக்கூடிய இந்த 3 திசைகளையும் ஒரு வீட்டினுடைய அதிர்ஷ்டங்களை அள்ளிக் கொண்டுட்டு வரும். இந்த திசைய வந்து எந்த அளவுக்கு சுத்தமாக, சந்தோஷமாக, அசுத்தம் படாம, மகிழ்ச்சியாக நீங்க வச்சிருக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு நீங்க மகிழ்ச்சியாக கண்டிப்பா அந்த வீட்ல இருக்க முடியும். அப்ப இந்த திசையில எக்காரணத்துக் கொண்டும் இந்த படிக்கட்டு வர்றது, லெட்டின் ரூம் வர்றது, குளியல் அறை வர்றது, செப்டிக் டேங்க் போடுறது, இது எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பா நீங்க தவிர்த்துக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த லெட்டின் குழி போடுற இடத்துல தான் நெறைய லெட்டின் குழி ஒண்ணு, அதே மாரி பார்த்தீங்கன்னா, எல்லா ரூமுக்கும் சாக்கடை இல்லாதனால சோக்கு பிட்டும்பாங்க. ஒவ்வொரு இடத்துக்கு ஊருக்கு தகுந்த மாரி பேசுவாங்க. சோக்கு பிட்டும்பாங்க. கழிவு நீர் எல்லாம் போற மாரி ஒரு சின்ன குழி மாரி தண்ணி விடுறோம். இது எல்லாமே நம்ம ஏற்கனவே வீடியோல சொல்லியிருக்கிறோம். உங்களோட இடத்துடைய நீளங்கள் எவ்வளவு இருக்குதோ, அது கிழக்கு பக்கம், வடக்கு பக்கத்துல தான் அந்த சோக்கு பிட்டெல்லாம் போடணும்னு சொல்லியிருக்கிறேன். அக்னி மூலையிலிருந்து ஈசானிய மூலை வரை உள்ள பகுதிய 4ஆ டிவைட் பண்ணி, அக்னி மூலையிலிருந்து 2வது பகுதியில தான் நீங்க போடணும்னு சொல்லியிருக்கிறேன். அதே மாரி வடமேற்கு மூலையிலிருந்து வடகிழக்கு மூலை வரைக்கு ஒரு உதாரணத்துக்கு வடமேற்கு மூலையிலிருந்து வடகிழக்கு மூலை வரைக்கும் ஒரு 40 அடி இருக்குதுன்னா, அந்த வடமேற்கு மூலைய ஒரு 10 அடி விட்டுட்டு 2வது 10 அடியில தான் அந்த சோக்கு பிட்டு, செப்டிக் டேங்க், கழிவுநீர் சம்மந்தப்பட்ட அசுத்தமான அந்த தண்ணீகளை எல்லாம் அந்த இடத்துல தான் இறக்கி விடணும். இத விட்டுட்டு மித்த இடத்துல எல்லாம் பண்ணிவிட்டீங்கன்னாவே, அது உங்களுடைய செல்வ நிலை பாதிக்கப்படும். அடுத்தது என்னன்னா,
இந்த தெருக்கூத்து எல்லாம் வருது அப்படின்னா சில இடத்துல இந்த தெருக்கூத்து நன்மை தரக்கூடிய தெருக்கூத்து தெருக்கூத்துமாங்க எல்லாருமே. இந்த ரியல் எஸ்டேட் பண்றவங்க, அந்த அந்த அதையே தொழிலா செய்றவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? ஏங்க அது ஈசானி தெருக்கூத்து மிகப்பெரிய ராஜயோகம். இந்த தலவாசல வாங்குனீங்க, இந்த தெருக்கூத்த வாங்குனீங்கனாவே நீங்க வேற லெவல்ல போயிருவீங்க அப்படிம்பாங்க. என்ன பொறுத்தளவுக்கு தெருக்கூத்துல நன்மை தரக்கூடிய தெருக்கூத்து அப்படின்ட்டு 4 தெருக்கூத்து இருந்தாலும், தீமை தரக்கூடிய தெருக்கூத்துன்னு இருக்குது. இங்க தெருக்கூத்து எந்த பக்கம் இருந்தாலுமே, அது நன்மை தரக்கூடிய தெருக்கூத்தா இருந்தாலும் சரி, தீமை தரக்கூடிய தெருக்கூத்தா இருந்தாலும் சரி, அந்த தெருக்கூத்துகள் எப்பொழுதுமே அவர்களுக்கு ஒரு தாக்கத்தை குடுத்துக் கொண்டே இருக்கும். ஏங்க சிம்பிளா சொல்லப்போனா, நல்ல தெருக்கூத்துன்னு என்ன? ஒரு பேச்சுக்கு சொல்றேன். பணம் கொட்டுது. நல்ல தெருக்கூத்துனா பணம் கொட்டுது. அட எந்நேரம் வீட்டுக்கு உள்ள வர்றப்பயே எந்நேரம் டெய்லி 5,00,000 10,00,000 5,00,000 10,00,000 பணம் வந்துகிட்டே இருக்குது. வச்சுக்கங்க. என்ன பண்ணிருவீங்க நீங்க? என்ன பண்ணிருவீங்க நீங்க? புதுசா இந்த பஞ்சத்துல இருக்கிறவங்க, கஷ்டத்துல இருக்கிறவங்க கேட்டா, அத நான் எப்படி வேணுமாலும் பண்ணலாமாங்க. ஆனா பணம் குறிப்பிட்ட அளவுக்கு மேல சேர்ந்து வந்துட்டா, அந்த பணத்த பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். பணத்த கண்டு பயம் வந்துரும். எந்த நேரத்துலடா எது வருது? எவன் வர்றான்? தூக்கிட்டு போறானா? அடிச்சுட்டு போறானா? இல்ல ரைடு வருதா? போனது வருதா? அதுக்கு ஒரு பயம் வந்துரும். அப்ப நல்ல தெருக்கூத்தாக இருந்தாலும், அந்த தெருக்கூத்து நம்ம வீட்ல வந்து தாக்கங்கள் இல்லாம இருக்குதா? அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். அப்ப வடக்கு பார்த்த வீட்டுக்கும், கிழக்கு பார்த்த வீட்டுக்கும் ஈசானிய தெருக்கூத்து நல்ல தெருக்கூத்துன்னு தான் சொல்றோம். ஆனா, அதுவே நல்ல தெருக்கூத்தா இருந்தாலும், அந்த தெருக்கூத்தினுடைய அந்த பார்வைகள் உங்களுடைய வீட்டினுடைய தாய் செவுத்தில் உழுகாம பார்த்துக்குங்க. ஒரு உதாரணத்துக்கு வடக்கு பார்த்த வீடுக்கு, கிழக்கு பார்த்த வீடு ஈசானிய தெருக்கூத்து வந்து குத்துதுன்னா, அது அந்த கிழக்கு செவுத்துலயும், வடக்கு செவுத்துலயும் உள்ள அந்த தாய் செவுத்துல வந்து குத்தக்கூடாது. அப்படி குத்திக்கிட்டாவே, நீங்க கண்டிப்பா வளர்ச்சி தடைபடும். வடக்கு, கிழக்கு என்பது ஒருவருடைய பொருளாதாரத்தையும், உங்களுடைய முன்னேற்றங்களையும் குடுக்கக்கூடிய இந்த 2 திசை. அப்ப வடக்கு தலைவாசல், கிழக்கு தலைவாசல் வீடு உள்ளவங்களே, உங்களுடைய அந்த ஈசானிய தெருப்பார்வை வந்து உங்க வீட்ல அந்த பிரதான தலைவாசல்ல குத்திட்டா, நிச்சயமாக உங்களுடைய வளர்ச்சி தடைபடும் அப்படிங்கிறத எல்லாரும் பார்த்துக்கணும். அப்ப இதெல்லாம் நீங்க கழிச்சுட்டு தான் கட்டணும். இது எந்த திசையா இருந்தாலுமே, நீங்க இதெல்லாம் கழிச்சுட்டு தான் நீங்க வீட்ட கட்டணும். இதுல கொஞ்சம் கவனமா இருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த வீடு எல்லாம் ஒரு விதத்துல கட்டுறாங்க அப்படின்னாவே, நீங்க இந்த படுக்கை அறை அமைக்கிறதுல வந்து அக்னி மூலைக்கு மட்டும் நீங்க சப்போர்ட் பண்ணிறவே பண்ணிறாதீங்க. படுக்கை அறை அமைக்கிறதுனா தென்மேற்கு மூலை, அடுத்தது வடமேற்கு மூலை, 2வது பிரதானம், 3வது பிரதானம் தான் ஈசானிய மூலை. இந்த 3 மூலைகளில தான் படுக்கை அறை வரணும். அதுவும் வடகிழக்கு மூலையில் இருக்கக்கூடிய அந்த படுக்கை அறை என்பது தாம்பத்திய உறவுகளை யார் வைக்காமல் உள்ளார்களோ அவர்களுக்கு பயன்படுத்த வேண்டும். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒண்ணு வயசானவங்க, ஒண்ணு வயசு குறைந்தவர்கள், சின்ன குழந்தைகள். இவர்களுக்கு அந்த ரூம் பயன்படும். மற்றவர்களுக்கு அந்த ரூம் பயன்படாது. ஒரு வீட்டில தன்னுடைய குடும்ப விருத்திக்காக, அயன சயன சுகத்திற்காக ஒரு ரூம் உருவாக்கப்பட வேண்டும் என்றால், அது தென்மேற்கு மூலை தான். அந்த தென்மேற்கு மூலையை தான் நீங்க தங்களுடைய பிரதான படுக்கை அறையாக மெயினா பயன்படுத்தணும். வடமேற்கு அறை என்பது அப்பப்ப வந்துட்டு போற மாரி. பெரியவங்கள நம்மளுக்கு அடுத்தவங்கள தங்க வைக்கிறதுக்கு, ஒரு உறமுறை வர்றாங்க, அவங்கள தங்க வைக்கிறதுக்கு இது சிறப்பான முன்னேற்றத்த குடுக்கும். இதே அக்னி மூலையை ஒரு படுக்கை அறையாக அமைத்தால், அங்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உடல் அங்கங்களில் ஊனங்கள் மற்றும் மூளை வளர்ச்சி சார்ந்த விஷயங்களில் அவர்களுக்கு பாதிப்பை குடுக்குமானா, கண்டிப்பா குடுக்குது. நடைமுறையில பார்த்துருக்கிறேன். அதையெல்லாம் கொஞ்சம் நீங்க தவிர்த்துக்கணும். அதே மாரி இன்னொரு விஷயத்த நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும்? படிக்கட்டு எப்பயுமே 4 மூலைகள்லயும் வத்தரவே கூடாது. படிக்கட்டு வீட்டுக்குள்ள போடுறீங்கன்னா, உள்ள இருக்கக்கூடிய அந்த வடகிழக்கு, தென்மேற்கு, வடமேற்கு, வடகிழக்கு அப்படிங்கக்கூடிய அந்த 4 பகுதியிலயும் படிக்கட்டு போட்டாவே, உங்களுடைய அனைத்து காரியங்களையும் தடையை கொடுக்கும். அனைத்து காரியமே தடையை கொடுக்கும். ஜெயிக்க முடியாது. வாழ்க்கை ஒரு போராட்ட களமாக இருக்கும். இத விட ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, அனைவருக்குமே சொல்றது தான். இந்த பிரம்மஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அந்த பிரம்மஸ்தானத்துல மட்டும் எக்காரணத்த கொண்டும் கீழிருந்து ஒரு குழியோ, பில்லரோ அல்லது மேலே அதாவது கண்ணுக்கு தெரிஞ்சு பில்லரோ, கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு செவுரோ, அது கண்ணுக்கு தெரியாம கீழ இருந்து ஒரு பில்லரோ அல்லது ஒரு செவுரோ குறுக்க வந்தா, அவர்களுக்கும் அந்த வீட்டில் பாதிப்புகளை குடுக்கும். பிரச்சனைகள
அனுபவிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது நீங்க நல்லா உணர்ந்துக்கணும். அப்ப இதெல்லாம் என்ன நீங்க பேசுறதெல்லாம் பெருசா பேசுறீங்க. இதெல்லாம் சாத்தியமானா, நம்ம பேசுறது தான் பெருசாக இருக்குதே தவிர, ஆனா இது அனைத்தும் சாத்தியமே. தாராளமாக அமைக்கப்படும். இப்ப இந்த மேப் ஒருத்தரு நான் ஒரு வீட்ல போய் சொல்லிட்டு வந்தேன். சார் நீங்க மேப் போட்டு அதாவது பெரிய பட்ஜெட் வீடு. நீங்க மேப் போட்டு எனக்கு அனுப்புங்க. மினிமம் ஒரு 1000, 1200 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அப்படின்னா, அந்த ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளேன்னா நம்ம ஒரு இடத்துக்கு நேரடியாவே போய் விசிட் செஞ்சு, அவங்களுடைய ஜாதகம், அவருடைய வீட்டுக்கு உண்டான இடத்துக்கு உண்டான ஜாதகம், பிரசனம் எல்லாம் பார்த்து, இடத்தோடைய டைரக்ஷன பார்த்து, இந்த இடம் தோஷமா? இல்ல ஜாதகத்திலேயே தோஷமா? அது ஜாதகத்துல எந்த என்ன விஷயத்தை இவங்க அனுபவிக்க பிறந்திருக்கிறாங்க? அதுக்குண்டான கர்மா தோஷத்தை எல்லாம் விளக்க சொல்றதுக்கு உண்டான அந்த முக்கியமான பாயிண்ட்களை எல்லாம் குடுத்து, அவங்களுக்கு ஒரு கட்டடத்துடைய வரைபடத்தை நம்மளே வரைஞ்சு குடுத்து, அது மனப்பொருத்தம் அப்படிங்கிறது இருக்கு. எப்பயுமே மனப்பொருத்தம் ரொம்ப முக்கியங்க. மனப்பொருத்தம்னா என்ன? மனைவி பொருத்தம். மனை பொருத்தம் அமையாதவனும், மனைவி பொருத்தம் அமையாதவனும் இந்த உலகத்துல வந்து வாழ்றது கஷ்டம். கஷ்டம் அப்படின்னா, அவங்களுக்கு தான் தெரியும் அந்த வருத்தம். ஒரு வீடே இல்லாம, ஒரு பிளாட்ஃபார்ம்ல தங்கியிருக்கிறவங்கள போய் ஒரு வீட்ட பத்தி கேளுங்க. அவங்க அதனுடைய அருமை என்னங்கிறது அவங்களுக்கு தெரியும். இதே நல்லா 2 மாடி வீட்ல ஏசி போட்டு படுத்துங்கிறவங்களுக்கு போய், "வீடெல்லாம் ஒரு மேட்டரே இல்ல" அப்படிம்பாங்க. இதே மாரி தான் இந்த மனைவி மனைவி பொருத்தம். கல்யாணம் ஆனவன கேளுங்க, "அட ஏங்க இவளையெல்லாம் கட்டி என் பொழப்பு என்ன வாழ்றதுக்கு கம்முனு எங்கேயாச்சும் ஓடி போயிரலாம்" அப்படின்னு அவன் சொல்லுவான். ஆனா அந்த கல்யாணம் அப்படிங்கிறது ஆகாம, அந்த மனைவியினுடைய பொருத்தம் இல்லாதவங்கள கேளுங்க. வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம், சங்கடம், ஒரு வருத்தம் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள மனக்குமுறல்கள் இருந்துகிட்டே இருக்கும். அப்ப மனை பொருத்தமும், மனைவி பொருத்தமும் கண்டிப்பாக ஒருவருக்கு அமையிறது அப்படிங்கிறது இந்த வீட்ல தான் இருக்கு. அப்ப எப்படி இந்த மனைவி பொருத்தத்த நம்ம நேசிக்கிறோமோ, அதே மாரி மனை பொருத்தத்தையும் நீங்க பாருங்க. பழைய சித்தாந்தங்கள் தான் பேசுமே தவிர, இன்னைக்கு நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. பழைய சித்தாந்தங்கள் தான் பேசும். இன்னைக்கு என்னமா இங்க பாருங்க, என் சட்டைய பாருங்க. காலர் வச்சு, நெக் வச்சு போட்டிருக்கிறேன். ஆனா இந்த சட்டை வந்து இன்னைக்கு பேஷனா இருக்கலாம். ஆனா 1935ல 35 இந்த 52 இந்த மாரி படத்துல பழைய படத்துல பார்த்தா சந்திரபாபு போட்டுட்டு வர்றாரு. பழைய நடிகர்கள் எல்லாமே போட்டு வந்திருக்காங்க நான் பார்த்துருக்கிறேன். அப்ப என்னன்னா பழைய சித்தாந்தங்கள் தான் இன்றைக்கும் வேத வாக்காக வெளிப்பட்டுக்கிட்டே இருக்குது. அப்ப இந்த மனை பொருத்தம் என்பது அளவுகளை அடிப்படையாக கொண்டது. இந்த அளவுகள் தான் அப்படிங்கிறது நம்மளுக்கு 100 அடி வரைக்கும் நம்மளுக்கு தெரியும். அந்த அடியெல்லாம் நல்ல அடி, நல்ல அடின்னு. அப்ப வெளியளவுகளும் சரியா இருக்கணும். வீட்டுடைய உள்ளளவுகளும் சரியா இருக்கணும். இது என்னப்பா புதுசா இருக்குது? புதுசாவெல்லாம் இல்ல. ஏற்கனவே நம்மலாம் ஒண்ணும் சொல்லல. ஏற்கனவே அத சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. இந்த அடி கணக்கு நல்லா இருக்கும் அப்டின்ட்டு. அப்ப மேப் இன்னைக்கு ஒருத்தருக்கு எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா, ரூம்ல 14 அடி, 13 அடி, 12 அடி, 15 அடி இப்படி அளவுகள் எல்லாமே சம்பந்தமே இல்லாம பெட்ரூம் அப்டின்னா, ஒரு மாஸ்டர் பெட்ரூம், ஒரு மினிமம் சின்ன பெட்ரூம் 10க்கு 10, 10க்கு 11, 16க்கு 10 11க்கு 16 அல்லது 11க்கு 17 இப்படி எல்லாம் இதுதான் ஒரு ரூமுடைய உள்ளளவுகள். அதுல பிளஸ் ஆர் மைனஸ் 2 இன்ச் 3 இன்ச் அப்படிங்கிறது. ஆனா இவங்க ரூம் இவங்களுக்காக ஒரு கற்பனை பண்ணிக்கிறாங்க. 13க்கு 13, 13க்கு 12, 14க்கு 13 இப்படி எல்லா ரூமுகளையும் அளவுகள வந்து தப்பு தப்பா போட்டுடுறாங்க. இது போட்டவங்களுடைய மிஸ்டேக்கா? இல்ல போட்டுட்டாங்கன்னு வாங்கிட்டு வந்து வீடு கட்டுறீங்களே உங்களுடைய மிஸ்டேக்கா அப்படின்னா, நான் போட்டவங்கள மிஸ்டேக் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு தான் அந்த விழிப்புணர்வு தேவை. சின்ன குழந்தைகள் சொல்லுது எல்லா விஷயத்தையும் சொல்லுது. ஏ டூ ஜெட் சொல்லுது. அப்ப ஒருத்தர் மேப் உங்களுக்கு போட்டு குடுக்குறப்ப, ஏன் உங்களுக்கு அந்த உணர்வுகள் வரல? என்ன தம்பி 13 அடி போட்டு குடுத்துருக்கிற? உள்கூடு ஏன் 12 அடி போட்டு குடுத்துருக்கிற? ஏன் 14 அடி இருக்குது? அப்படின்னு நீங்க தானே அந்த இன்ஜினியர்ட்ட கேட்கணும். இப்ப நீங்க இப்படியெல்லாம் கேட்டிருந்தீங்கன்னா, அவங்க அடுத்த தடவ, ஓ! பார்ட்டிக்கு இப்படியெல்லாம் கேட்கறாங்க. இப்படியெல்லாம் அளவுகள் வருது, வரக்கூடாது அப்படின்னு அவங்க அவங்க ஒரு முன்னெச்சரிக்கை பண்ணுவாங்களா? ஏன்னா, அவங்க வந்து இன்னைக்கு மாடர்ன் டெக்னாலஜில வாஸ்து அப்படிங்கிற ஒரே ஒரு கோட்பாடு கொள்கையை மட்டும் அவங்க பயன்படுத்துறாங்க. ஆனா, நீங்க என்ன பண்ணணும்? நீங்க அப்படி ஒரு நீங்க அதெல்லாம் கேட்கும்பொழுது, அவங்க இன்னும் கொஞ்சம் எல்லா வாஸ்து இன்னைக்கு நெறைய இன்ஜினியர் இருக்காங்க. செம்ம ஃபேமஸ் ஆனவங்க. வாஸ்து முறைப்படி மனையடி சாஸ்திரத்த கையாளுறவங்களும் நெறைய இருக்கிறாங்க.
ஆனா அதை கையாளாகாதவங்களும், அதாவது அதை கடைபிடிக்காதவங்களும் நிறைய இருக்காங்க. அப்ப நீங்களே வந்து ஒரு மேப் கொடுக்குறாங்கன்னா இது என்ன அளவு இப்படியெல்லாம் தப்பு தப்பா இருக்குதுன்னு நீங்க ஒரு விழிப்புணர்வு அவங்க கிட்ட கேட்கணும். அப்ப கேட்கிறப்ப என்னன்னா வாயுள்ள புல்லுதான் முளைக்கும். அப்ப நீங்க கேட்கிற விஷயத்துல கேட்காம விட்டுப்புட்டு கடைசியில சங்கடப்பட்டுக்கிட்டு வீடு கட்டினதுக்கு அப்புறம் அளவு சரியில்லை, அது சரியில்லை, இவரை நம்பினேன் அவரை நம்புறேன் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து அந்த கஷ்டத்துக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு தான் பிரச்சனை. ஏன்னா வீடுங்கிறது உங்களுக்கு ஒரே வீடு. ஆனா ஒரு வீடு கட்டக்கூடியவங்களுக்கு பல வீடு. இந்த வீடு முடிஞ்சா அடுத்த வீடு, அடுத்தது பணம், தொழில். இது கோயில். உங்களுக்கு இது கோயில். வீடு கட்டுறவங்களுக்கு அது தொழில். அதாவது அவங்க கோயிலா இருந்தாலுமே அவங்களுக்கு அது பிசினஸ். உங்களுக்கு இது வீடு என்பது ஒரு கோயில். அப்ப அந்த கோயிலை நீங்க எப்படி அமைக்கணும்? சரியான அளவுகள் எல்லாம் கரெக்ட்டா இருக்குதான்னு பார்த்துக்குங்க. வெளியளவு சரியா இருக்குதான்னு பாருங்க. உள்ளளவு சரியா இருக்கான்னு பாருங்க. எல்லா ஜன்னலும் கிழக்கு, வடக்கு ஜன்னல்லாம் எந்த அளவுக்கு பெருசு பெருசா வச்சிருக்காங்களான்னு பாருங்க. தெற்கு, மேற்கு ஜன்னல்லாம் எவ்வளவு குறைவா வச்சிருக்காங்கன்னு பாருங்க. தெற்கு, மேற்குல வரக்கூடிய ஜன்னல்கள் எல்லாமே நீச பகுதியில இல்லாம இருக்குதான்னு பார்த்துக்குங்க. இப்படி எல்லாமே நீங்க பார்க்கும் பொழுது, இது உங்களுக்கு யோகமான வீடாக மாறும். அதே மாரி மனப்பொருத்தம் முக்கியங்க. எப்படி மனைவி பொருத்தமோ, அதே மாரி மனை பொருத்தம் முக்கியம். நான் பல வீடியோவுல சொல்லிட்டே தான் இருக்கிறேன். என்னடா யாராச்சும் கேட்டா கூட என்ன சொல்லுவாங்க, "அட இவரு இதே டாபிக் தான்ப்பா பேசுறாப்ல" அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நான் தான் சொல்றேன் பார்த்தீங்களா? வேற வழியே இல்ல. 27 நட்சத்திரம்னா, நான் பேசினாலும் 27 நட்சத்திரம் தான். வேற எந்த ஜோதிடர் பேசினாலும் 27 நட்சத்திரம் தான். 12 ராசிகள் அப்படின்னா, 12 ராசிகள் தான் யார் பேசினாலுமே. அதுக்கோசரம் நான் வித்தியாசமான முறையில் சொல்கிறேன். முற்றிலும் ஒரு மாறுபட்ட கோணம். ராசிகள் 15 அப்படின்லாம் பேசவே முடியாது. 27 நட்சத்திரத்துக்கோசரமாக நான் வித்தியாசமா பேசுறேன். 33 நட்சத்திரம். இதெல்லாம் டுபாக்கூர் வேலை. அப்ப ரியாலிட்டியா என்னன்னா, இதுதான் ரியாலிட்டி. அதே மாரி எல்லாருமே இந்த ரோட்ட அனுசரிச்சு வீடு கட்டுறம்பாங்க. நான் சொல்றது என்னன்னா, ரோட்ட அனுசரிச்சு வீடு கட்டாதீங்க. திசைய அனுசரிச்சு வீடு கட்டுங்கன்னு சொல்றேன். ரோட்ட அனுசரிச்சு வீடு கட்டக்கூடாதுங்க. அது முட்டாள்தனமான காரியம். இப்ப கிழக்கு பார்த்த வீடு, கிழக்கு பார்த்த இடம், ரோடு கிழக்கு தான் தென்மடல்ல அ கிழக்கு பார்த்த ஒரு ஃப்ளாட்டு. ரோடு வந்து தென்வடல்ல போகுது. நீங்க ரோட்ட பார்த்து கட்டலாம் அப்படின்னா, உங்க இடம் வந்து 90 டிகிரிக்காக இருக்கணும். அட்லீஸ்ட் அல்லது ஈசானிய மூலைய பார்க்குற மாரி இருக்கணும். அதே தென்கிழக்கு மூலைய பார்த்துக்கிட்டு இருக்கிற மாரி இருந்தா, நெருப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிற மாரி இருந்தா, நீங்க எப்படி ரோட்ட பார்த்து அனுசரிச்சு கட்டுவ? இது தெரிஞ்சு சொல்றாங்களா? இல்ல தெரியாம சொல்றாங்களா? அப்படின்னா, இது நம்ம அவங்க கிட்ட பேசுறதுக்கு வழி இல்ல. இத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அனுபவம் என்பது சிறந்த ஆசான். நம்மல்லாம் அனுபவத்தின் ரீதியாக வந்தவங்க. அனுபவத்து ரீதியான்னா, சாதாரண ஒரு அடிப்படை கட்டிடம் அப்படிங்கக்கூடிய ஒரு அடிப்படையிலிருந்து, கோயில் சார்ந்த விஷயங்கள் அடிப்படையிலிருந்து, அதற்குண்டான ஒரு படிப்பு டிசிஇ டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் கூடிய அந்த ஸ்தானத்துக்கு வந்து, ஒரு கட்டட வேலைகளை அதை செய்து, அதன் மூலமாக நெறைய ஆட்களுக்கு வேலை கொடுத்து, அதுக்கப்புறம் வாஸ்து ஜோதிடத்தை எல்லாம் இப்படி பல முறையில இணைச்சு, இப்படி எல்லாம் ஒரு 33 வருடங்களுக்கு மேலா இத அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணி அது அப்படியே பிளட்ல ஊறி போச்சுங்கிறாங்க பாரு. இப்ப ரஜினி படத்துல சொன்ன மாரி, இது யாருனாலயும் அடிக்க முடியாது. ரத்தம், உடம்பு, சதை இவங்களோடு சேர்ந்து தான் இந்த மாரி அடிப்படை அப்படின்மா சொல்லுவாங்க. அடிச்சிருப்பாங்க. அது அப்படி அது மாரி இது அப்படியே நம்மளுக்கு ஊறி போச்சு. அப்ப ஒரு வீட்டுடைய முழு டெமோ, ஒரு ஃபுல் ஃபினிஷிங் அப்படின்னா எங்க இருக்குது? ஒரு வித்தியாசமான முறையில ஒரு வீட்டுக்கு நீங்க வாஸ்து பார்க்கணும்னா எங்க இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல ஜாதகம். இடத்துடைய ஓனருடைய ஜாதகம். 2வது இடத்தினுடைய பிரசன்னம். 3வது டைரக்ஷன். எந்த திசையை பார்த்து நீங்க வீடு கட்டணும் அப்படிங்கிறது அந்த இடத்துடைய தன்மையை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். 4வது கட்டடத்துடைய நீளகங்கள், அகலங்களுடைய மனையடி சாஸ்திரம். 5வது தான் வாஸ்து. அதுதான் எது எது எந்தெந்த மூலையில இருக்கணும். ஜன்னல் எங்க, நிலவு எங்க, கிணறு எங்க, செப்டிக் டேங்க் எங்க, போர் எங்க, பிரதான தலவாசல் எங்க, இப்படிங்கிறது தான் கடைசியா வாஸ்து. செப்டிக் டேங்க் எங்க, இது எல்லாமே இந்த 5 பஞ்சபூதங்கள். வாஸ்து என்பது பொதுவா பஞ்சபூதங்களுடைய அடிப்படையில் உருவானது. அதான் அந்த பஞ்சபூதங்கள நான் வச்ச அந்த பஞ்சபூதங்கள் என்ன அப்படின்னா, இந்த சொல்லக்கூடிய 5
நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம்ங்கிறது பஞ்சபூதங்கள் உங்களுக்கு தெரியும். ஆனா நான் நடைமுறையில் இருக்கக்கூடிய அந்த 5 பஞ்சபூதங்களுடைய சக்திகள் எங்க இருக்குதுன்னா, ஒன்று ஜாதகம் என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதங்களில் ஒன்று. இரண்டாவது இடத்தினுடைய ஜாதகம் பிரசன்னத்தை போட்டு அந்த இடம் நல்ல இடமாக அல்லது சூன்யம் பெற்ற இடமா அல்லது தோஷம் பெற்ற மனையா, தெய்வ நடமாட்டம் சக்தி உள்ளதா அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாவது விஷயம். மூன்றாவது என்பது அந்த இடத்துடைய திசை காட்டும் கருவி வைத்து அந்த திசையுடைய தன்மை. நான்காவது மனையடி சாஸ்திரம் என்ற பஞ்சபூதம். ஐந்தாவது தான் வாஸ்து என்ற ஆகர்ஷண சக்தி. இந்த 5 பூதங்களையும் ஒருவர் யார் கடைபிடித்து ஒரு வீட்டுக்கு நீங்க மேல ஆராய்ஞ்சு வித்தியாசமான முறையில் நீங்க கட்டுறீங்களோ அந்த விசிட் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி ஒரு இடத்துக்கு நீங்க நேரடியா விசிட் போகாம இடத்துடைய டைரக்ஷனை பார்க்காம இடத்துடைய ஓனருடைய ஜாதகத்தை பார்க்காம ஒரு வரைபடத்தை போடுறீங்கன்னா அந்த வரைபடம் சிறந்ததான வரைபடம் அல்ல. அது நிச்சயம் தவறுகளை உண்டு பண்ணியே தீரும். அப்ப இந்த பதிவு யாருக்கு எதற்கு வித்தியாசமான முறையில பார்க்கணும் அப்படின்னா, உங்க இடத்துல நேரடியாக ஆய்வு செய்து சொல்றாங்கல்ல களப்பணிம்பாங்க. இன்னைக்கெல்லாம் கட்சியில களப்பணிம்பாங்க. ஊர் ஊருக்கு போய் களத்திலேயே பணி செய்யறது. ஏன் இன்னைக்கெல்லாம் எல்லா இடத்துலையுமே வந்துருச்சே இந்த ஓட்டு உரிமை எல்லாமே அவங்க செல்போன்லயே பண்ணலாமே. ரீசார்ஜ் செல்போன்ல பண்றோம், ஏடிஎம் கார்டு பணத்தை பரிமாற்றம் பண்றது எல்லாமே பண்றோமே. ஏன் இதையும் நம்ம இங்கிருந்தே பண்ணிக்கலாம்? ஏன் களப்பணின்னு ஒன்று வைக்கிறாங்க? அப்ப களப்பணி என்பது ஆய்வு, அந்த இடத்துலயே போய் ஸ்பாட்லயே போய் நின்று செய்யக்கூடிய விஷயம். இப்படி எல்லாம் ஒரு களப்பணி செஞ்சா அது வேற லெவல்ல இருக்கும். ஏன்னா வேற லெவல் இருக்கணும்னா என்னை பொறுத்தளவுக்கு நான் ரொம்ப ஆசைப்படுறது என்னன்னா, நம்ம போய் வாஸ்து பார்க்க போறோம்ல வீட்டுக்காரங்க, அவங்க நான் வேண்டதே அதான் வேண்டுவேன். அவங்க வீடு கட்டினதுக்கு அப்புறம் அவங்க பொருளாதாரத்துல, பணங்காசுல, வீட்டுல குடும்பத்தில் இருக்கிறவங்க குழந்தைகளுடைய வளர்ச்சி, அடுத்தடுத்து அடுத்தடுத்து அவங்க செல்வ நிலையில நல்லா முன்னுக்கு போகணும்னு என்னுடைய குலதெய்வம், இஷ்ட தெய்வம், நவகிரகங்கள், பஞ்சபூர்த்தி அப்படியே கெஞ்சி கூத்தாடுவேன். நான் ரொம்ப கெஞ்சுவேன். எப்படியாவது இவங்களை வேற லெவல்ல கொண்டாந்து விடணும். ஏன்னா நான் இந்த கலையை கற்று இந்த கலையின் மூலமாக இவர்களுக்கு ஒரு வார்த்தை நம்ம பண்ணி கொடுக்குறோம். இவங்க எப்படியாவது இவங்க ஜெயிக்கணும்னு சொல்லி என்னுடைய குலதெய்வம், இஷ்ட தெய்வம் எல்லாத்தையும் நான் ரொம்ப கெஞ்சி கூத்தாடி அந்த தெய்வத்திட்டு வேண்டி அவங்களுக்கு பண்ணுவேன். அப்படி பண்றப்ப என்னன்னா நிச்சயம் அந்த தெய்வம் வந்து அவர்களுக்கு எப்படியாவது ஒரு விதத்துல சப்போர்ட் பண்ணி அவர்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பா ஒளிவட்டம் கொடுக்குது. இது நான் நடைமுறையில நிறைய பார்த்த அனுபவங்களை தான் ஒரு வித்தியாசமான முறையில ஒரு விழிப்புணர்வுக்காக பண்ணணும்னு பேசியிருக்கிறோம். இதுல என்ன ஒரு 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 இதுன்னா எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான். சரியான அளவுகளை நீங்க கவனிக்கணுங்கிறது தான். அடுத்தது எல்லாத்துக்குமே புதுசா வீடு கட்டுறவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இன்னைக்கு இந்த ஒரு அற்புதமான ஒரு டைட்டிலை தேர்ந்தெடுத்து இன்னைக்கு நான் வந்து இந்த நேரத்துல உங்களுக்கு கொடுக்குறேன். அதே மாதிரி இடத்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல திசைகள் இல்லாம வெவ்வேறு திசையா இருக்கும். நீங்க கிழக்கு திசைன்னு போய் பார்ப்பீங்க, அது கிழக்கு இருக்கிறதுக்கு பதிலாக வடகிழக்கு பார்க்கும். மேற்குன்னு நினைப்பீங்க, அந்த மேற்குக்கு பதிலாக தென்மேற்கு பார்க்கும். வடக்குன்னு போய் பார்ப்பீங்க, அந்த வடக்கு பார்க்கறதுக்கு பதிலாக அது வாயு மூலையை பார்க்கும். இல்லைன்னா வந்து தென்மேற்கு மூலையை பார்க்கும். இப்படி இடங்கள் வந்து சரியான இடங்கள் இல்லாம அது கோணமனையா இருக்கும். இந்த கோணமனையெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில கோணையை உருவாக்கி கொடுத்துரும். நேர்பாதைக்கு செல்றது கூடாது. அப்ப அந்த இடத்துல எல்லாம் வீடு எப்படி கட்டணும் அப்படிங்கக்கூடிய டெக்னிக் தெரியணும். அது தெரியாம கண்டிப்பா பண்ண முடியாது. நான் தான் சொல்றேன், எந்த கோணமனையா இருந்தாலுமே எப்பேற்பட்ட மோசமான மனையில கூட வீடு கட்டலாம். அதற்கு தன்னுடைய அறிவை பயன்படுத்தி அந்த இடத்துல போய் திசைகாட்டும் கருவியை பயன்படுத்தும் பொழுதுதான் அந்த கோணமனையிலையும் நீங்க எப்படி ஒரு நல்ல மனையாக வீடு தலவாசல் வச்சு கட்டுறது அப்படிங்கிறது அவங்களுடைய ஸ்பாட்டுக்கு போனா தான் அதை தெரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கக்கூடிய ஒரு அற்புதமான தகவலை நான் இன்னைக்கு சொல்லி எல்லாருமே நல்லா இருக்கணும், வீடு கட்டி சந்தோஷமா இருக்கணும்.